வணக்கம். நான் தான் உங்கள் டாக்டர் மோகன் ஆனந்தன் பேசுகிறேன். இன்றைய தலைப்பு தலைமுடி கருக்க. சிலருக்கு இளமையே நரை விழுந்துங்கிறாங்க. அந்த முடி நரை விழாமல் இருப்பதற்கும், அனிமிக் என்ற சோக வியாதி வராமல் இருப்பதற்கும், கண் பார்வை நன்றாக வெளிச்சமாக இருப்பதற்கும் ஒரு மூலிகையை பற்றி கூறுகிறேன். அதாவது கரிசலாங்கண்ணி. இந்த கரிசலாங்கண்ணி எல்லா இடத்துலையும் கிடைக்குங்க. இதில் வெள்ளை கரிசலாங்கண்ணி ஒரு சிறிய செடி சோகை, அதாவது அனிமிக் நோய்க்கு மிக ஒரு சிறந்த அற்புதமான மூலிகை இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி. மேலும் சோகைன்னா அனிமிக் நோய்க்கு காரணம் அயன் சத்து குறைவதனால தான் அனிமிக் நோய் வருது. ஸோ அந்த அனிமிக் நோய் அயன் சத்துக்கு இணையாக கரிசலாங்கண்ணி நம் உடல் அனிமிக்கை போக்குகிறது. இதற்கு இப்போ நான் சொன்ன இந்த 3, அதாவது இளமையை வெள்ளை முடி வருவதை தவிர்ப்பதற்கும், அனிமிக் சோகை அனிமிக்னா ஆங்கிலத்தில் அனிமிக் என்று சொல்வார்கள், தமிழில் இரத்த சோகை. இந்த இரத்த சோகையும் வராமல் இருப்பதற்கும், கண்கள் நல்ல பிரகாசமாக தெரிவதற்கும், இந்த 3க்கும் நான் சொல்லக்கூடிய வைத்தியத்தை செஞ்சு பாருங்கள். உங்கள் அனுபவத்தை நீங்களே புரிந்து கொள்வீர்கள். அதாவது கரிசலாங்கண்ணி இலை ஒரு 200 கிராம் எடுத்துக்கணும். மேலும் மிளகு ஒரு 10 கிராம். இவை ரெண்டையும் நல்லா அரைச்சி சுண்டைக்காய் அளவு வீட்டில் நிழலில் ஒரு 3 நாட்களுக்கு நன்கு உலர வைக்க வேண்டும். பிறகு ஒரு பாட்டிலில் போட்டு அந்த போட்ட அளவுக்கு தேனில் போட்டு ஊற வச்சு 5 நாட்களுக்கு வெயிலில் தொடர்ந்து காய வைத்து, பிறகு அதை எடுத்து சீசாவில் பத்திரப்படுத்திக்கிட்டு, அதாவது 5 to 15 வயசு உள்ளவங்க காலை இரவு உணவுக்கு முன் ஒரு மாத்திரை எடுத்துக்கணும். அப்புறம் பெரியவர்கள், அதாவது பெரியவர்கள்லாம் உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 30 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க பெரியவங்க தான். அவங்க என்ன பண்ணணும்னா, காலை இரவு 2 எடுத்து தேனில் கலந்து சாப்பிடணும். இதனால் மெயினாக மஞ்சக்காமாலை நோய் குறையும், சோகை அனிமிக் வரும். அப்புறம் நீண்ட நாட்களாக தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் கண் நல்லா பிரகாசமாக இருக்கும், தலைமுடி கருப்பாக மாறும். இவையாவும் கரிசலாங்கண்ணி கீரையின் நன்மைகள். நன்றி, வணக்கம்.